Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. 147 சங்கீதம் வசனம் 3 இந்த நாளின் தியானத்திற்காக திருப்பிக் கொள்வோம். Let us turn to Psalm 147 verse 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிறார். He healeth the broken in heart. குணமாக்குகிறார். He heals. இந்த ராத்திரி வேளையிலே இருதயம் நொறுங்குண்டவர்களாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். Tonight you could be here as people who have a broken heart. இருதயம் நொறுங்குண்டவர்கள் என்றால் என்ன? What does it mean when you have a broken heart? கேட்கக்கூடாத செய்திகளை வாழ்க்கையிலே கேட்கும் பொழுது இருதயம் நொறுங்கும். When you hear news that you shouldn't hear, your heart breaks. கடக்கக்கூடாத பாதைகளை ஒரு மனுஷன் கடக்கும் பொழுது அவன் இருதயம் நொறுங்கும். When a person walks through a path that he should not, his heart breaks. நொறுங்கின இருதயத்தோடு கூட ஒரு மனிதன் வாழ்வது மிகவும் கடினமான ஒன்று. It is very difficult for a person to live with a broken heart. நான் நம்புகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே இருதயத்தில் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை குணமாக்க வந்திருக்கிறார். But I believe tonight the Lord God has come here to heal the broken hearts. ஜாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட இந்த இயேசுவானவர், This Jesus who is beyond religion and race, எந்த மனுஷனும் தன்னிடத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறவர். அருமையானவர்களை, யாருக்கும் அப்படிப்பட்ட கட்டாயம் இல்லை. dear people, no one is forced to change or convert. இயேசு என்கிற நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நொறுங்குண்டுதலை அவர் காயம் கட்டி ஆற்றுகிறார். But when a person calls on to Jesus, Jesus comes down to heal his broken heart. இருதயம் நொறுங்கி வந்திருக்கிறீர்களா? Are you here with a broken heart? அருமையான சகோதரா சகோதரி, இயேசு இன்றைக்கு உன் இருதயத்தை குணமாக்கும்படி வந்திருக்கிறார். Dear brothers and sisters, tonight Jesus is here to heal your broken hearts. ஏசாயா 61:1 சொல்லுகிறது. Isaiah 61 verse 1 says, தேவனுடைய பிள்ளைகளே, நொறுங்குண்ட இதயத்தையே அவர் காயம் கட்டும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தாராம். that the Lord has come here to heal and bind up the broken hearted. இந்த பூமிக்கு அவர் வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணங்களில் ஒரு காரணம் நறுங்குண்ட இதயம் உள்ளவர்களை காயம் கட்டுவதற்காக வந்தாராம். From all the many reasons onto why Jesus came to this world, the main reason is for him to bind the broken hearted. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்து மனு குலத்தை நேசித்து வந்து எதற்காக வந்தார் என்ற காரணங்களில் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. நொறுங்கொண்ட இருதயத்தை காயம் கட்ட வந்தாரா. The Lord God who created the heavens and the earth, he came to this world because he loves you and he wants to bind your broken heart. கணவன் நிமித்தம் நொறுங்கி வந்திருக்கிறீர்கள். You are here upon getting a broken heart because of your மனைவி husband. நிமித்தம் நொறுங்கி வந்திருக்கிறீர்கள். You are here because you are broken by your wife. நீங்கள் நேசித்து பெற்று வளர்த்தெடுத்த உங்கள் பிள்ளைகளை குறித்து நொறுங்கி வந்திருக்கிறீர்கள். And you are here with a broken heart because of the children whom you love. நொறுங்கின இருதயம் தேவனுக்கு தூரமான இருதயம் அல்ல, அது அவருக்கு சமீபமான இருதயம். A broken heart is not far from God, but it is close to God. நொறுங்கினவர்களை கண்டு தூரம் போகிறவர் அல்ல இந்த தேவன், அவர்களுக்கு சமீபமாய் வந்து அவர்களை காயங்களை கட்டுவார். This God is not a God who goes far away from the broken hearted. Instead, he comes closer to heal them. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, Yes, children of God. இந்த தேவன் காயம் கட்ட வந்தது மாத்திரமல்ல, This God didn't only come here to heal the broken heart. அந்த இருதயத்தை சந்தோஷப்படுத்தவும் வந்தார். He has also come here to bring joy to their heart. ஏன் இவர் இதை செய்கிறார்?
Why is he doing this? அவரோ மனிதனுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல. Because he is not a God who looks at the face of man. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் இந்த தேவனோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறாரா. When you read 1 Samuel chapter 16 verse 7, he clearly says that God is a God who doesn't look at your face but he looks at your heart. இப்போதும் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் முகத்தை பார்க்கிற ஒரு தேவனை நான் பிரசங்கிக்கவில்லை, உங்கள் இருதயத்தை பார்க்கிறவரை பிரசங்கிக்கிறேன். And tonight I'm not preaching to you about a God that looks at your face but a God that looks into your heart. அவர் உங்கள் இருதயத்தை காண்கிறபடியினாலே தான் உங்கள் இருதயம் என்ன நிலவரத்தில் இருக்கிறது என்பதை அவர் அறிந்து எப்படி ஆற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஆற்ற அவர் ஒருவரால மட்டும்தான் முடியும். And because he is a God who looks into your heart, he knows how to heal your heart. நீங்கள் நொறுங்கி இருக்கிற வேளையிலே யாராவது ஒருவர் எங்களுடைய காயத்தை ஆற்றுவார்களா என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் வேளையில் ஒருவராலும் உங்கள் காயங்களை ஆற்ற முடியவே முடியாது. While you're in a broken state, nobody can come and heal that wound of yours. யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் ஒருவராலும் உங்கள் உடைந்த நொறுங்கொண்ட இருதயத்தை காயம் கட்ட முடியாது. If you're expecting for somebody to come and heal your wound in the heart, do not believe in it because none of them can. இந்த தேவன் ஒருவராலே உங்கள் காயங்களை ஆற்ற முடியும். But only this God can heal the wounds in your heart. ஏன் ஒரு மனுஷனுடைய இருதயம் நொறுங்கொண்டதாய் மாறுகிறது? Why and when does the heart of man becomes broken? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15 அதிகாரம் 13 வசனத்தை திருப்பி வாசிப்போமானால் அங்கே சாலமோன் ஞானி அழகாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். Let us read Proverbs chapter 15 verse 13 of what Solomon is saying. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தின் ஆவி முறிந்து போகும் என்று சொல்லுகிறார். He says that through the sorrow of your heart the spirit becomes broken. ஒரு மனிதனுடைய மனோ துக்கத்தினாலே அவனுடைய ஆவி நொறுங்கி போகிறதா. The spirit of a man breaks when he is broken. அநேகர் வெளியிலே சிரித்துக் கொண்டிருக்கிறோம். Many of us are smiling outwardly. சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். கவலைகளை நாம் மறைத்து சமாளித்து மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறார். Human people are trying to handle their situations and hide their pain and continue living. ஆனால் வேத வார்த்தைகள் சொல்லுகிறது, ஒருவனுடைய மனோ துக்கம் அவனுடைய ஆவியை நொறுங்க பண்ணுமா. But the word of God says the sorrow that a man experiences can break his spirit. அவன் ஆவி நொறுங்கி போனால் என்ன நடக்கும்? When his spirit is broken, what happens? நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:22 வாசித்து பார்த்தால் அந்த நொறுங்கின ஆவி அவன் எலும்புகளை எல்லாம் உலர செய்யும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். When we read Proverbs chapter 17 verse 22, he says that a broken bones will cause the heart of a person to become weak. வாசிக்க கேட்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகளை உலர பண்ணும். A broken spirit will make your bones dry. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுமா. a broken spirit will dry up your bones. எலும்புகளிலே ஒரு பயங்கர உலர்ச்சியை கொண்டு வந்து விடுமா. It will bring a terrible state to your bones. சரீரங்களிலே வியாதியை கொண்டு வருமா. It will bring diseases to your body. மனிதனுக்கு ஏற்படுகிற எத்தனையோ வியாதிகளிலே பல காரணங்களில் ஒரு மிகப்பெரிய காரணம் அவனுடைய மனோ துக்கத்தினால் உண்டாகுகிற வியாதிகள். There are many reasons why people fall sick, but one main reason is because he goes through sorrow. துக்கம் தாங்க முடியாத பொழுது, நொறுங்குதல் தாங்க முடியாத பொழுது அவன் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய்விடும். When a man cannot handle the sadness and the pain and the sorrow that he is going through, his bones become dry. சகோதரா, Brother, இன்றைக்கு நீ நொறுங்கி வந்திருக்கிறாய். today you are here with a broken heart. சகோதரி,
sister. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறது நொறுங்கி வந்திருக்கிறீர்கள். You have come here not knowing what is going to happen next in your life. சமாளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are just handling your situation. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சமாளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Despite all the challenges that you face, you are just handling. நொறுக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தை காயம் கட்ட இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். This Jesus came to this world to bind the wounds of the broken-hearted. உன்னுடைய மனோ துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இவர் வந்தார். He came here to change your sorrow into joy. மனோ துக்கத்தினாலே உன் எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறதே, அந்த எலும்புகளுக்கு ஔஷதத்தை மருந்தாக சுகமாக அவர் மாற்ற வந்திருக்கிறார். He came to this world to change your dried bones as good medicine. இன்றைக்கு இந்த இயேசுவானவர் உன்னை தொடும் பொழுது நீ உன் துக்கத்தை விட்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நிரப்பப்படுவாய். And today when this Jesus comes into your life, you will be free from all sorrow, but joy shall fill you. நொறுங்குதல் அவ்வளவு பயங்கரமானது. Sorrow is very dangerous. ஒரு மனிதன் நொறுங்கி போகும் பொழுது அதை சாதாரணமாக நினையாதிருங்கள், அது அவனை வியாதியில் கொண்டு போய் விடும். When a person is broken, do not take it for granted because it will leave him into diseases. அருமையான யோபு பக்தனை கூட வேதத்திலே வாசிக்கிறோமே. We read about Job. எத்தனை நொறுங்குதலின் வழியாய் அந்த யோபு பக்தன் போனான். Job walked through so many paths of pain. யோபு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், When Job talks about his life, he says, ஒரு நொறுக்குதல் என் வாழ்க்கையில வரல, not just I did not experience only one broken path, ஆனால் நொறுக்குதலின் மேல் நொறுகுதலை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்தேன். but I had experienced brokenness, everything that was broken in my life again and again. ஒரு நொறுக்குதல் வந்தால் உடனே எப்படியோ தேறி ஒரு மனுஷன் அடுத்த கட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். It is easy for a person to just move on from one broken-hearted state to another. ஆனால் நொறுங்குதலின் மேல் நொறுக்கம் வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை இழந்து போய்விடும். But when a person's heart is broken again and again, he will lose hope. யோபு 16 அதிகாரம் 14 வசனத்திலே அவ்விதமாய் சொல்லுகிறார், வாசிக்க கேட்கலாம். Let us read Job chapter 16 verse 14. நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வர பண்ணினார். கவனியுங்கள், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என் வாழ்க்கையிலே வந்தது. He breaketh me with breach upon breach. அருமையானவர்களே, இன்றைக்கும் ராத்திரி வேளையிலே ஒவ்வொரு நொறுக்குதலின் பாதையிலும் அடுத்து 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 நொறுக்குதலே உங்கள் வாழ்க்கையிலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறதா? And even in your life today, are you experiencing breaches upon breaches in your life? இன்றைக்கு கர்த்தர் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். Today the Lord has brought you here. உங்கள் இருதயத்திலே இருக்கிற நொறுங்குதலையும் காயம் கட்டுதலையும் செய்வதற்காகவே இந்த தேவன் இந்த ராத்திரி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். This God has brought you here tonight to heal your broken heart. யார் இந்த யோபு? Who is this Job? யோபு 1:3 வாசித்து பாருங்கள். Read Job chapter 1 verse 3. கிழக்கு தேசத்திலிருந்து வந்த இவன் செல்வந்தனாயிருந்தான். This Job who came, he was a very wealthy man. யோபு 1:8 வாசிக்கும் பொழுது தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தவன். When you read Job chapter 1 verse 8, the Lord testifies about Job that he was an upright man and a man who obeys God. என்ன சம்பவித்தது? But what happened? அவன் உத்தமனாயிருந்த பொழுதிலும், Even when அவன் he was upright, சன்மார்க்கனாயிருந்த பொழுதிலும், even when he was perfect, அவன் தேவனுக்கு பயந்த பொழுதிலும், and even when he feared God, அவன் வாழ்க்கையில சில நொறுங்குதல் ஆரம்பித்தது. some breaches happened in his அதை life. தான் சொல்லுகிறார், நொறுக்குதலின் மேல் நொறுக்கத்தை நான் சந்தித்தேன். And that is what he said, I faced breaches upon breaches in my life. யோபு 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரையிலும் எத்தனையோ கொப்பளங்கள் தோன்றி அவன் சரீரங்களை சொரிந்து கொண்டே இருந்தானாம். When you read Job chapter 2 verse 7, you will learn that Job's whole body was filled with blisters and wounds that caused itchiness. அவன் நொறுக்கப்பட்ட அந்த வேளையிலே சில நண்பர்கள் அவனை தேடி வந்தார்கள். And in that broken state, some friends came seeking அவனோடே out to him. உட்கார்ந்து 7 நாளும் அவன் துக்கத்தை விசாரித்தார்கள். They sat with him for 7 days and inquired him of his pain. யோபு 2 அதிகாரம் 17 18 ஆகிய வசனங்கள்
வசனங்களை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. When you go home and read Job chapter 2 verses 17 and 18. யோபினுடைய துக்கம் மகா கொடிய துக்கமாயிருந்தது. நொறுக்கப்படுகிற வேளையில என் நண்பர்கள் என்னை தேற்ற வந்திருக்கிறார்கள். He thought that because he was in pain, his friends came to comfort him. காலங்கள் சென்றது. But times passed. அவன் நம்பின அந்த நண்பர்கள் எல்லாம் யோபு 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனை வேதனைப்படுத்த தொடங்கினார்கள். But all the friends whom he trusted, in Job 19 verse 1 till 3 you will learn that they betrayed உடைக்கப்பட்ட him. நேரத்திலே என் நண்பர்கள் என்னை காயம் கட்ட வந்தார்கள் என்று நினைத்த பொழுது அவனை வேதனைப்படுத்தினார்கள். When he thought that his friends came to heal his wounds, they broke him even more. அவன் சொன்னான், You trusted. ஒரு சொந்தங்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் நம்பினீர்கள். You trusted in your families and your relatives. அவர்களே உங்களை நொறுக்க தொடங்கினார்கள். But they are the ones who began to break உங்களை you. உடைக்க தொடங்கினார்கள். They began to break you. காயம் பட்டு வந்திருக்கிறீர்களே. You who have come here wounded. ஏன் இயேசு இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்ற சிறந்த நண்பனாய் வந்திருக்கிறார். Today my Jesus have come here as a good friend to heal your wounds. வாசிக்கலாம் அந்த 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை. Let us read Job 19 verse 1 till 3. யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். வார்த்தையினாலே என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். 10 முறை என்னை நிந்தித்தீங்க. நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. ஆஹா. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடு. When you go through pain saying that you committed something wrong, நீங்கள் நொறுக்கப்படும் பொழுது உங்களை குற்றவாளியாக தீர்க்கும். when you are broken, the world will judge you as a sinner. ஆனால் என் ஆண்டவர் இயேசுவோ, நீ நொறுங்கி இருக்கிற வேளையில் அவர் உன்னுடைய நொறுங்குதலை காயம் கட்டுகிறவராயிருக்கிறார். But my Jesus is a God who heals when you are broken. எவ்வளவு ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். We are worshiping a good God. உடைக்கப்பட்டவர்களே, People who are broken. நொறுக்கப்பட்டு வாழ்க்கையிலே நொறுங்கி போகிற அனுபவம் வரும் பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை நம்மை விட்டு விலகி போய்விடும். Whenever you experience brokenness in your life, you will lose hope. யோபை போல நொறுக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை. There is no one in this world who was broken as யோபின் Job. புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பி 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். When you read Job chapter 17 verse 15, நொறுக்கப்பட்ட இந்த யோபு சொல்கிறான், என் நம்பிக்கை எங்கே? he is now asking, where is my hope? நான் நொறுக்கப்படுகிறதினாலே என் நம்பிக்கை எங்கே போனது என்று எனக்கு தெரியல. He's saying, because I am broken, I do not know where is my hope. என் தேவன் மேல் நான் வைத்த நம்பிக்கை எங்கே? Where is my hope on my God? வாசிக்கலாம் 17:15. என் நம்பிக்கை இப்போது எங்கே? என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? என் நம்பிக்கை எங்கே போயிற்றே எனக்கு தெரியல என்று சொல்லுகிறார் இந்த யோபு. This Job is now saying, I do not know where is my hope. வாழ்க்கையில இந்த நொறுக்கப்படுதல் மிகவும் வேதனையான ஒரு காலகட்டம். நாளை நொறுக்கப்படலாம். You may be broken due to your wife. உங்கள் பிள்ளைகளாலே நீங்கள் நொறுக்கப்படலாம். You may be broken due to your children. இந்த யோபு பக்தன் சரீரத்தில் வந்த வியாதி ஒரு பக்கம். This Job was experiencing diseases. தன் மனைவி அவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறாள். மனைவியை குறித்து ஒரு பக்கம் நொறுக்குதல். And on the other side he was broken because his wife said, curse God and die. ஒரு பக்கம் ஒரே நாளில் 10 பிள்ளைகள் செத்து போயிடுச்சு. On the other hand, he lost 10 of his children in just one day. 10 பிள்ளைகளை நினைத்து அவன் நொறுக்கப்படுகிறான். He was broken thinking of the death of his ஒரே children. நாளில் அவன் சேர்த்து வைத்த ஆடு மாடுகள் எல்லாம் அவனை விட்டு விலகி போகுது. In just one day he lost everything that he saved. கையில் இருந்த வருமானம் போயிடுச்சு. All his finance left him. எதற்காக வாழ்ந்தான்? பிள்ளைகளுக்காக வாழ்ந்தான். பிள்ளைகளும் போய்விட்டான். He lived for his children and his children left him. மன ஆறுதலாய் இருக்க வேண்டிய மனைவி சொல்ற
சொல்லுகிறாள், தூஷித்து தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு என்று சொல்லுகிறாள். And his wife, who's supposed to comfort him, is now saying, die after you curse God. நொறுக்கப்படுகிற வேளையிலே நண்பர்கள் வந்து ஆற்றுவார்கள்னு பார்த்தா, And he thought that his friends will come and comfort him. நீ செய்த குற்றத்தினால தான்டா இப்படி நடக்கிற என்று கடைசியிலே சொல்லிவிட்டார்கள். But finally they said, you are going through this because you did a sin. நம்பிக்கை எங்கே என்ற புலம்பலுக்குள்ளே வந்து விட்டார். And he is now lamenting, where is my hope? யோபு 7 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். When you read Job chapter 7 verse 6, என் நாட்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து போனேன். he's saying that all the days of my life I have lost hope. நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் வரும் பொழுது என் நம்பிக்கை எல்லாம் இழந்து போய்விட்டேன். And when I went through breaches upon breaches, I lost all hope. என் நம்பிக்கை இழந்து போய் என் நாட்களை நான் கடத்தி வந்தேன். I've lost my hope and continued my life. அருமையான சகோதரியே, Dear sister, உன் வியாதி தீராமல் போயிருச்சு. your diseases are not healed. உன் கடன் தீரவில்லை. Your debt is not solved. உன் பிள்ளைகள் உன்னை மதிக்கவில்லை. Your children did not respect உன் you. வாழ்க்கையில சில நொறுகுதல் வருகிறது நிமித்தம் நம்பிக்கை இழந்து போய்விட்டாயா? Because of some pain that you're going through, you have lost hope. நம்பு, But trust, ஒருவர் உன் நம்பிக்கைக்கு காரணராக இருக்கிறார். there is someone who is worthy of your hope. ஒருவர் உன்னுடைய நொறுகுதலை சுகமாக்க வந்திருக்கிறார். There is someone who is ready to heal your wound. கூட்டம் முடியதற்குள்ளாகவே By the end of this meeting, உன் காயமெல்லாம் மாறும். all your wounds will be healed. உங்க காயமெல்லாம் மாறும். All your wounds will be healed. சுகமாகி போவீர்கள். You will return with healing. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? Why am I saying? ஏன் இந்த தேவன் என்னுடைய நொறுகுதலை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார்? Why is this God powerful to heal my wound? எந்த நம்பிக்கையில் இந்த இயேசு என்னுடைய நொறுக்குதலை குணமாக்குவார்னு சொல்றீங்க பாஸ்டர்? Pastor, with what hope are you saying that Jesus will heal my broken heart? ஏன் தெரியுமா? Do you know why? அவர் தாமே நொறுக்கப்படுகிறவர்களுடைய நொறுங்குதலை எல்லாம் தன்மேல் ஏற்றி தம்மை தாமே நொறுக்கினார். Because he is the only God who took the pain of yours and he bore it for you and I. ஏசாயா 53:10 வாசிக்க கேட்கலாம். Let us read Isaiah 53 verse 10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. அருமையானவர்களே, அவரோ தம்மை தாமே நொறுக்கிக் கொண்டார். Dear people, he was pleased to bruise himself. பிதாவாகிய தேவன் தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். The Father committed Jesus to be bruised. இயேசு நொறுக்கப்பட்டார். Jesus was broken. அவர் நொறுக்கப்பட்டதினாலே நொறுக்கப்படுகிறவருடைய காயங்களை, நொறுக்கப்படுகிறவருடைய இருதயங்களை ஆற்றவர் வல்லவராய் இருக்கிறார். Because he was bruised, he has the power to heal those who are bruised, wounded and broken in உங்கள் heart. துக்கத்தை எல்லாம் அவர் சுமந்தார். He is the one who carried all your உங்கள் sorrow. மீறுதல்களை அவர் சுமந்து கொண்டார். He carried all your உங்கள் transgressions. துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். He accepted your உங்கள் sorrow. பாடுகளை அவர் He ஏற்றுக்கொண்டார். accepted your past. உங்கள் நொறுக்குதலை அவர் He ஏற்றுக்கொண்டார். accepted your brokenness. இனி நீங்கள் அதை சுமக்க தேவையில்லை. And after this, you do not have to carry this burden. அவர் உங்களை விசாரிக்கிறவரான தானே அனுபவித்தபடியால் Because he himself have experienced bruising. அவர் நொறுக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வார். He will help the wounded. இந்த தேவன் எவ்வளவோ நொறுக்கப்பட்டவர். This God is a God who has been broken and wounded. ஒரு நாள் கெத்செமனே தோட்டத்திலே உட்கார்ந்து அழுது நொறுங்கிக் கொண்டிருக்கிறார். One day he was crying in the garden of Gethsemane. கூட வந்த சீஷர்களும் உறங்கி விட்டார்கள். All the disciples who came slept off. தன்னை காட்டி கொடுக்க போகிறவருடைய காலடிகளின் சத்தம் கேட்கிறது அவருக்கு. He had heard the people who came to accuse him. தான் நம்பினவனும் தன்னோடே கூட அப்பம் புசித்தவனுமாகிய யூதாஸ் காரியோத் தனக்கு துரோகம் செய்கிறவனுடைய காலடிகள் அவருக்கு கேட்கும் பொழுது மிகவும் கதறி அழுதார் அந்த கெத்செமனேலே. In garden Gethsemane he cried and wept upon hearing the feet and the footsteps of the one who betrayed என்னால் me. முடியவில்லை ஆண்டவரே. He said, Lord, I cannot bear it. என்னால் முடியவில்லை ஆண்டவரே. Lord, I cannot take இந்த this. பாத்திரம் என்னால் நீங்க
நீங்க கூடுமானால் தயவு செய்து என்னை நீக்கிவிடும் என்று சொல்லி கதறி நொறுங்கப்பட்டார். He wept and he was broken, saying to the Father, if it pleases you, remove this scar. யாரோ உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், நொறுங்கி இருக்கிறீர்களா? Are you broken because someone betrayed you? இந்த இயேசுவும் துரோகிகளால் நொறுக்கப்பட்டார். Even this Jesus was betrayed by betrayers. இந்த துரோகிகளால் இயேசுவும் நொறுக்கப்பட்டார். Jesus was betrayed by betrayers. லூக்கா 22 அதிகாரம் 43-44 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் நொறுக்கப்பட்டதை வாசிக்கலாம். When you read Luke 22 verse 43 and 44. லூக்கா 22 43-44 வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஐயா, அவர் நொறுக்கப்பட்ட வேளையிலே வானத்திலிருந்து ஒரு தூதன் வெளிப்பட்டு அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்தது. நொறுக்கப்படுதலின் அனுபவத்தை பார்த்தீர்களா? You can read the experiences of being broken in these verses. தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவனுடைய காலடிகளின் சத்தத்தை கேட்கும் பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் நொறுக்கப்படுதலை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களுக்காக எனக்காக அந்த நொறுக்குதலை சந்தித்த இயேசு தன்னுடைய நொறுக்குதலை சந்திக்க முடியாமல் சொல்லுகிறார், அவருடைய வேர்வைகள் எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் பூமியிலே விழத் தொடங்கினதா. This Jesus who was supposed to be bruised for you and I, he couldn't bear this to the point where his sweat turned out to droplets of blood. பூமியிலே நீங்களும் நானும் எத்தனை நொறுக்குதலின் பாதையிலே சென்றாலும் அத்தனை நொறுக்குதலின் பாதையிலும் இந்த இயேசுவும் கடந்து வந்தார். You and I are going through so many broken paths, but understand first, Jesus walked through these paths. நம்மை போல ஒரு பாடுள்ளவராய், he also went through as a person like us. பாடு நிறைந்தவராய், he was filled with battles. நொறுகுதலை தாங்க முடியாமல் தன் வேர்வைகளின் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறினது. He couldn't handle this part to the point where his sweats turned into blood. நொறுக்கப்படும் பொழுது, when you are broken, ஒரு மனிதனுக்கு இரத்தமே வந்து விடுமா? blood will come out from man. எப்படி வரும்? How? இயேசுவுக்கு இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வைகள் மாறினது. For Jesus, his sweat turned into blood. யோபு பக்தன் சொல்லுகிறார், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை நான் சந்தித்ததினாலே என் கண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறினது. And Job said, because I experienced breaches upon breaches, my tears are now blood. எதிர்காலத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, வியாதியை நினைத்து, கடனை நினைத்து, ஏதோ ஒரு நொறுகுதலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, இரத்த கண்ணீரை நீ வடித்துக் கொண்டிருக்கிறாயா? My brothers and sisters who are shedding tears of blood, thinking of your future, diseases, your children and your family. யோபு 16:18 யோபு சொல்லுகிறான், என்னுடைய கண்ணீர் இரத்தமாயிற்று. In Job 16 verse 18 he says, my tears have turned into blood. வாசிக்க கேட்கலாம். Let us read. பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. வாசிங்கள் தொடர்ந்து. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர்கள் உன்னதங்களிலே இருக்கிறார். என் அலறுதலின் சத்தத்தை மறைத்து போட்டு விடாதிருங்கள். ஏனென்றால் என் அழுகையை என் தேவன் பார்க்கட்டும். He is saying, do not cover the sound of my tears, let my God in heaven to hear it. என் அழுகையின் சத்தத்தை என் தேவன் கேட்கட்டும். Let my God hear the voice, the sound of my tears. அழுகிறாயா? Are you weeping? அழுகிறாயா? Are you tearing? அழுகையின் மூலமாக உன்னுடைய நொறுகுதலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? Are you trying to express and show your pain through your cry? தேவன் உன் கண்ணீரை காண்கிறவர். Your God is a God who looks at your tears. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள்.
உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939967677. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.